இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை புனித பெர்னார்டு துறவு மட தலைவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. பிரியமானவர்களே, இவர் துறவு மடத்தினுடைய தலைவராக குருக்களை, துறவிகளை நல்ல கத்தோலிக்க திரு அவையிலே இணைந்து வாழ்வதற்கு துணையாக இருந்திருக்கிறார். நல்ல பல திட்டங்களை அந்த துறவு மடத்திற்காக கொண்டு வந்து ஆன்மீகத்தில் மக்களை வளர வைத்திருக்கிறார். எனவே இவர் செய்த அனைத்து செயல்களுமே இறைவனை சார்ந்தே இருந்தது. இயேசுவுக்காகவே தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். எனவே இந்த துறவு மட தலைவர் புனித பெர்னார்டு வழி நாம் ஒவ்வொருவருமே பின்பற்ற வேண்டும். அவருடைய நல்ல எடுத்துக்காட்டுகளை நமது வாழ்க்கையில் பின்பற்றி நாமும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்புகளை எடுத்துக்கொண்டு வாழ முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1-16 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் நேற்று இரவு படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த முக்கியமான மைய கருத்து, இறைவனுடைய நியாயமும் இரக்கமும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய இரக்கமும் சரி, நியாயம், நீதி எல்லாமே ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. அவர் எதை நினைக்கிறாரோ அதை மக்களுக்காக செய்கிறார் என்ற ஒரு கருத்தானது சிறப்பாக இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அழகான ஒரு உவமையை சொல்கிறார். இதுல நிலக்கிழார் ஒருவர் அதிகாலையில வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறார். அதிகாலையில் வர்றாங்க, தோட்டத்துக்கு போறாங்க. அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தெனாரியம் என்று கூலியை பேசி அவர்களை அனுப்புகிறார். வேலை செய்கிறாங்க. 9 மணிக்கு அவர் வெளியில போறாரு. போகும்பொழுது அங்க மக்கள் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்பா அங்க நிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நாங்க வேலைக்காக இருக்கிறோம், யாரும் இது வரைக்கும் எங்களை கூப்பிடல. அப்படியா? ஏன் தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு தேவையான நியாயமான கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் வேலை இல்லாமலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து, வேலை எங்களுக்கு யாரும் கொடுக்கலையா, ஏன் தோட்டத்துக்கு போங்க, நியாயமான கூலியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு அனுப்புறாரு. அதே போல 3 மணிக்கு போறாரு. 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாக்குற, ஐயோ 3 மணி, காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் இவங்க காத்துட்டு இருக்காங்களே, வேலைக்கு யாருமே இவங்களை கூப்பிடலையே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க மேல இறக்கம் பண்ணி, போங்க என் தோட்டத்துக்கு போங்க, உங்களுக்கு நியாயமான கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 5 மணிக்கு போறாரு. அங்க பார்த்தா அங்க கொஞ்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, காலையிலேருந்து 5 மணி வரைக்குமே யாராவது எங்களை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களானே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நாள் முழுவதும் அதுலயே இருக்கிறாங்க. அப்ப இவரை சொல்றாரு, போங்க என் தோட்டத்துக்கு போங்க, நியாயமான கூலி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப எல்லாமே அதிகாலையில் வந்தவங்கல இருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யவங்க எல்லாமே வேலை செய்யறாங்க. அப்ப கூலி கொடுக்குற நேரம் வந்துச்சு. எல்லாருமே வர்றாங்க, லைன்ல நிக்கிறாங்க. முதல்ல 5 மணிக்கு வந்தவருக்கு கூலி கொடுக்குறாங்க. அவருக்கு 1 தெனாரியம். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே, நான் கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சேன், எனக்கு 1 தெனாரியம் கிடைச்சிச்சுன்னு அவரு சந்தோஷமா போறாரு. அடுத்தது 3 மணிக்கு வந்தவர், அவருக்கும் 1 தெனாரியம். அப்ப கடைசியில நிக்கிறவங்க, அது முதல்ல வந்தவங்க நினைக்கிறாங்க, இவங்க லேட்டா வந்தவங்களுக்கே 1 தெனாரியம்னா நமக்கு நிறைய கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 3 மணிக்கு வந்தவருக்கும் அதே தெனாரியம் தான். அதே போல 12 மணிக்கு வந்தவருக்கும் அதே தெனாரியம் தான். 9 மணிக்கு வந்தவருக்கும் ஒரே தெனாரியம் தான். அந்த ஏர்லி மார்னிங் முதல்ல வந்த தொடக்கத்துல வந்தவங்களுக்கும் ஒரே கூலியை கொடுக்குறாரு. அப்ப முதல்ல வந்தவங்க சொல்றாங்க, நாங்க முதல்ல வந்தோம், முதல்ல இருந்து அவ்வளோ வேலை செஞ்சோம், எங்களுக்கும் ஒரே கூலியா, கடைசியில வந்தவங்களுக்கு ஒரே கூலியா, எங்களையும் அவங்களையும் ஒரே சமமா நடத்துறது தவறு இல்லையா அப்படின்னு கோபத்தில் கேட்கிறாங்க. உடனே அந்த நிலக்கிழார் சொல்றாரு, இது என்னுடைய தோட்டம், என்னுடைய பணம், நான் கொடுக்கறதுல உங்களுக்கு ஏன் என்ன தவறு இருக்கிறது, ஏன் நீங்க கோவப்படுறீங்க, இது கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட இல்லையா, இதுல நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நிலக்கிழார் அவர்களை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியின் மூலமாக நான் படித்து தியானித்ததிலே 3 முக்கியமான கருத்துக்களை நான் தியானித்தேன். முதலாவதாக, கடவுளுடைய அருள் அனைவருக்கும் சமமானது. பாருங்க, கடவுளுடைய அருள் எல்லாருக்குமே சமமா தான் இருக்குது. முதல்ல வந்தவங்க கடைசியில் வந்தவங்கள எந்த பிரிவினையே இல்லை.
அவர் அனைவருமே சமமாகத்தான் நினைக்கிறார். அனைவருக்கும் அருளை நிறைவாக கொடுக்கிறார். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இது கடவுளுடைய அருள்ங்க. அது சமமாக கொடுக்கிறார் என்று சிறப்பாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். முதல்ல வந்தவங்களுக்கும் ஒரே சம்பளம், கடைசியில் வந்தவங்களுக்கும் ஒரே சம்பளம் அப்படின்னு சொன்னா இது கடவுளுடைய அருள். அவருடைய அருள் எல்லாருக்குமே இருக்கு. அவருடைய அழைப்பு அனைவருக்குமே இருக்கிறது. அவர் அழைக்கிறார். எப்படி நிலக்கிறாரு 5 மணி வரைக்குமே மக்கள் அழைக்கிறாரோ அதை போன்று கடவுள் அனைவரையுமே அழைத்து அவருடைய அருளை, அவருடைய இரக்கத்தை சமமாகவே கொடுக்கிறார். நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு போய் பக்தியா இருந்தாலும் நமக்கும் அதே அருள் தான். கடைசியில பல ஆண்டுகளா பாவம் செஞ்சு கடவுளே கிட்ட வராம கோயில் காரியங்களே செய்யாம இருந்து திடீர்னு மனமாறி கோயிலுக்கு வராரு இல்லையா, அவருக்கும் அதே அருள் கிடைக்கிறது என்ற ஒரு கருத்து இந்த நற்செய்தியின் மூலமாக முன்வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இயேசுவினுடைய அந்த நியாயமானது அனைவருக்கும் சமமானது என்று சொல்லுகிறார். அந்த நியாயம் இருக்கிறது இல்லையா, எல்லாருக்குமே சமம், ஈக்குவல். முதல்ல வந்தவங்களுக்கும் 1 தெனாரியம், கடைசியா வந்தவங்களுக்கும் 1 தெனாரியம். அவங்க நினைக்கிறாங்க, நான் முதல்ல எனக்கு தெனாரியம் அதிகமா கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு எல்லாருக்குமே சரியா கொடுக்குறீங்களே, இதுதான் கடவுளுடைய நியாயம். மனிதருடைய நியாயம் அப்படி இல்லைல்ல. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியில் நான் சீனியர் மேன், நான் தான் ரொம்ப சீனியர் பர்சன் இந்த கம்பெனியில், எனக்கு அதிகமான சம்பளம் கொடுங்க, எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு தான் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ இன்னைக்கு வந்தவங்க நேற்று வந்தவங்களுக்கு ஏன் அதிகமாக கொடுக்குறீங்க, அப்படி கொடுத்துட்டா அந்த முதலாளியை போய் நம்ம சண்டை வாங்குறோம். இதுதான் மனிதருடைய நியாயம். ஆனால் கடவுளுடைய நியாயம் என்பது அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த நியாயத்துக்கு உரியவர்கள். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க காலையில் காத்துட்டு இருக்காங்க, சாப்பாடு எதாவது கிடைக்காதா அப்படின்னு. அவர் பார்க்குறாரு, காலையிலேருந்தே அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நாள் முழுவதும் அந்த வேலைக்காகத்தான் இருக்கிறாங்க. மக்கள் அவங்க கூப்பிடல, அதனால தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு காத்து கொண்டு இருக்கிறாங்கல்ல. காலையிலிருந்து அதிகாலையில் வேலை வைக்க செஞ்சவங்களும் வேலை செய்யாமலே காத்து கொண்டு இருப்பவர்களுமே அந்த வேலைக்கு தான் வந்தவங்க. அப்போ இதுதான் கடவுளுடைய நியாயம், அவருடைய நீதி. அவர் இவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மனித நியாயம் வேறு, கடவுள் நியாயம் வேறு. மனிதர் பார்ப்பது வித்தியாசமானது, கடவுள் பார்ப்பது இரக்கமானது. அனைவரையுமே ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ வைப்பதாக இருக்கிறது. இறுதியாக இந்த நற்செய்தி மூலமாக நாம் தியானிக்கக்கூடிய கருத்து, முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாவர். இந்த ஒரு கருத்துமானது சிறப்பாக இந்த நற்செய்தியில் முன்வைக்கப்படுகிறது. நான் முதல்ல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கடைசியா மாறிடுவேன். ஏன்னா சம்பளம் கொடுக்கும்போது அந்த நிலக்கிழாரு கடைசியில் வந்தவங்களுக்கு தான் முதல்ல சம்பளம் கொடுக்குறாரு, முதல்ல வந்தவங்களுக்கு கடைசியில் சம்பளம் கொடுக்குறார். அப்போ வாழ்க்கையில் சில நேரங்களில் கடவுளுடைய திட்டம் எப்படி கூட இருக்கலாம். அவர் முதன்மை நிலையில் யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை கடைநிலையாக மாற்றி விடுவார், கடைசியில் வந்தவங்களை அவர்கள் உயர்த்துவார். இதுதான் கடவுளுடைய திட்டம். பாவிகள் திடீர்னு அப்படியே மனம் மாறி பெரிய புனிதராகவே மாறிடுறாங்க. நம்ம பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இந்த ஆன்மீக வழிகளை அந்த நல்ல பண்புகளை கடைபிடிச்சிட்டு இருப்போம், நமக்கு அந்த அருள் கிடைக்காது. ஆனா பாவமே வாழ்க்கை பூரா செஞ்சவங்களை கடவுள் மன்னிச்சு அவங்க மனமாறி வருகிற பொழுது அவர்களை புனிதர்களாக கூட மாற்றுகிறார். அதுதான் புனித அகுஸ்தினார். பல ஆண்டுகளாக அவர் செய்யாத பாவமே இல்லை, எல்லா பாவமும் செஞ்சு கடைசியில மனம் மாறினாரு. அவர் இன்னைக்கு புனிதரா இருக்கிறார். பாத்தீங்கன்னா இதுதான் கடை நிலையில் இருந்தவரை முதன்மையான நிலையில் ஒரு புனித தன்மையில் உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுவது என்ன? இறைவனுடைய அருள் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது. மனித நியாயத்தை விட கடவுள் நியாயம் வித்தியாசமானது, அனைவருக்குமானது. முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாக இருப்பர் என்று சிறப்பாகவே இந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நான் கடைபிடித்து வாழ்ந்தேன் என்றால் நானும் இறைவனுடைய பிள்ளையாக அனைத்து அருளையும் பெற்று வாழ்வேன் என்ற சிந்தனையோடு கண்களை மூடி இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துகிறீர். எங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுக்கிறீர், சக்தியை கொடுக்கிறீர். உம்மை விட்டு எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களுக்கு செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் அநேகம். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். இந்த நாளை கூட சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆற்றலை கொடுப்பீராக. எங்கு சென்றாலும் இவர்களுக்கு தூய ஆவியானவர் துணையாக இருக்கட்டும். நல்ல முறையில் பேச, நல்ல முறையில் சிந்திக்க, நல்ல முறையில் செயல்பட இவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இவர்களை பாதிக்கிற சோர்வுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. இவர்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், காத்து கொள்ளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலுமே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.